Hello friends, வணக்கம் கியோரா and a very warm welcome to நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து. போன வீடியோவில் வந்து நாங்கள் இந்தியா கிளம்புற பேக்கிங் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. என்னெல்லாம் குட்டிமாவுக்கு வந்து பேக் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்போ வந்து இவங்க வந்து ஷி வாஸ் ஜஸ்ட் 2.5 months ஓல்ட். நாங்கள் அப்போ அந்த ட்ரிப் போனப்போ இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷனாக ஆக்சுவல் ஃப்ளைட், குட்டிமாவோட வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் ஃப்ளைட் கிடையாது, டோர் டு டோர் 24 hours எங்களுக்கு. இங்கேருந்து ஆக்லாண்ட்லேருந்து சிங்கப்பூர்லேருந்து சென்னை, ஸோ வெரி லாங் ஃப்ளைட். அந்த லாங் ஃப்ளைட்டை இந்த குட்டி குழந்தைய வச்சுட்டு நாங்கள் என்னெல்லாம் சமாளித்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி குட்டி குழந்தையோட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற நிறைய பேருக்கு இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் சேம் நேம் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து அப்படிங்கிற ப்ரொஃபைல் நேம்லேயே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். போன வீடியோவில் நாங்கள் என்னெல்லாம் பேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா இது ரொம்ப லாங் ட்ரிப் எங்களுக்கு. ஸோ அந்த பேக்கிங் விஷயங்கள், குழந்தைக்கான பேக்கிங் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆக்சுவல் ஜேர்னியை வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ வந்து ஆக்லாண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. காலையில் கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock இருக்கும், 7:30 இருக்கும். ஏர்போர்ட் நல்ல பிஸியாக தான் இருக்குது. இதுதான் வந்து ஆக்லாண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நான் ப்ரீவியஸாக இந்த சீமந்தம் போது வந்தப்போவுமே காமிச்சிருப்பேன் இந்த இடத்த. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்இன் கவுண்டர்ஸ் இருக்குது எய்தாப்பில். நீங்கள் எந்த ஃப்ளைட்டோ அந்த ஃப்ளைட்டோட செக்இன் கவுண்டருக்கு போகணும். நாங்கள் வந்து ஏர் நியூசிலாண்டில் ட்ராவல் பண்ணுறோம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான், பட் கோட் ஷேரிங்கில் வந்து ஏர் நியூசிலாண்ட் ஃப்ளைட் நாங்கள் போர்ட் பண்ணுறோம். ஸோ ஏர் நியூசிலாண்ட் ஃப்ளைட்டில் தான் வந்து செக்இன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 ஃப்ளைட்ஸுக்கு, அதாவது ஹாங்காங், அப்புறம் நரிட்டா அண்ட் சிங்கப்பூர் 3 ஃப்ளைட்டுக்குமே ஒரே இடத்துல தான் செக்இன் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதனால் க்யூ கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. நாங்களும் பார்த்தீங்கன்னா 4 பேர். ஸோ எல்லாரோட லக்கேஜும் பயங்கர ஹெவி. என் ஹஸ்பண்டும் என் ஃபாதர் இன் லாவும் தான் எல்லா லக்கேஜஸும் புஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குட்டிமா வந்து அழகாக தூங்கின்னு இருந்தாங்க அவங்களோட ஸ்ட்ராலரில். அவங்களோட ஸ்ட்ராலருமே பார்த்தீங்கன்னா ஒரு செக்இன் லக்கேஜாக தான் கணக்கில் வரும். ஸோ அதுக்குமே டேக் பண்ணணும். பட் அது வந்து வெயிட்டில் வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க. இவங்களோட இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராலரை வந்து நாங்கள் சிங்கப்பூரில் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா சிங்கப்பூர் டிரான்சிட் போது குழந்தைய ஃபுல்லாக தூக்கிட்டே போக முடியாது கையில் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராலரை வந்து எங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ராலர் ப்ளஸ் இவங்களுக்கு கேப்சூல்னு ஒன்று இருக்குது. அந்த கேப்சூலில் தான் இப்போ படுத்து தூங்குறாங்க. குட்டி குழந்தை 6 months வரைக்கும் இந்த கேப்சூலில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சுவல் ஸ்ட்ராலருக்கு மாறுவாங்க. ஸோ இது 2 பீஸாக இருக்கும். ஸோ அந்த கேப்சூலை வந்து ஸ்ட்ராலரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கேப்சூலை மட்டும்தான் எங்களுக்கு கொடுப்போம் சிங்கப்பூரில். நீங்கள் ஸ்ட்ராலரை செக்இன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ அதுக்கு தான் வந்து ஸ்ட்ராலரை செக்இன் பண்ணுறதுக்கு போகிறோம். ஆட் சைஸ் பேகேஜ்னு சொல்லி தனியாக ஒரு கவுண்டர் இருக்குது. அங்கே போய் தான் வந்து இந்த ஸ்ட்ராலரை செக்இன் பண்ணோம். ஸோ நாங்கள் இப்போ கேப்சூலை மட்டும் எடுத்துட்டு தனியாக குழந்தைய எடுத்தாச்சு. ஸ்ட்ராலரை வந்து என் ஹஸ்பண்ட் செக்இன் பண்ண போயிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு ஃப்ரண்ட்டில் வந்து குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் வந்து கட்டி விட்டுருந்தோம், தொங்க விட்டுருந்தோம். ஸோ தட் அவளுக்கு டக்குன்னு தூங்கிட்டு இருக்காங்க. முழிச்சோன்னா வந்து கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் தொங்க விட்டுருக்கோம். ஸ்ட்ராலர் வந்து ஓவர் சைஸ்ட் பேகேஜில் வந்து போட சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்ரீ வந்து அந்த க்யூவில் நிற்கிறாரு ஓவர் சைஸ்டு பேகேஜுக்கு. அன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம். ஏன்னா குட்டிமா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் குழந்தையோட ட்ராவல் பண்ணுறோம். அதனால் எவ்வளோ டைம் தேவைப்படும்னு தெரியாதுங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம். இந்த ஆட் சைஸ் பேக்கேஜில் பயங்கர க்யூ. எல்லோரும் ஸ்ட்ராலரை செக்இன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணனால அங்கேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ செக்இன்கே அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து செக்யூரிட்டி செக்லாம் பண்ண போகிறோம். ஸோ செக்யூரிட்டி முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து லவுஞ்சுக்கு போயிட்டுருக்கோம். ஃபேமிலி லேனில் விட்டுட்டாங்க. அதனால் ஈஸியாக செக்யூரிட்டி ஒர்க் முடிஞ்சது. On the way to lounge for some breakfast. Traveling with a kid is not so easy.
பொம்மையை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ, இப்போ ப்ரீவியஸாக சீமந்தம் டைமில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் லவுஞ்ச் காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம போகிறது வந்து ப்ரீமியம் லவுஞ்சஸ். இது வந்து எக்கானமி கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணுறவங்களும், இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மாதிரி கார்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த லவுஞ்சஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஃப்ளை பண்ண போகிறீங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து எப்போவுமே இந்த கார்ட்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நாங்க வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வச்சிருக்கோம். ஸோ, எங்களுக்கு வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒரு கார்டு வச்சிருக்கோம். ஸோ, எங்களோட அடிஷ்னலா ஒரு கெஸ்ட் அலவுட். ஸோ, என்னோட மதர் இன் லாவையும், என் ஃபாதர் இன் லாவையும் அந்த ஒரு எங்க கூடவே வந்து அவங்கள நாங்க ஆட் பண்ணனால, அவங்களுக்கும் லவுஞ்ச் வந்து ஃப்ரீ ஆக்சஸ் வந்து இருக்கு. இது வந்து எக்கானமி கிளாஸ் லவுஞ்சு. ஸோ, பிசினஸ் கிளாஸ் லவுஞ்சோடவே ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, இங்க கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்தது. ஃபுட் ஆப்ஷன்ஸும் நெறையா இருந்தது. எஸ்பெஷலி நாங்க வெஜிடேரியன்ங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. நான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ங்கிறதுனால எனக்கு ரொம்ப அடிக்கடி பசி வரும். அதனால எனக்கு ப்ராப்பரா சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். ஸோ, எனக்கு லவுஞ்ச் ஆக்சஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் மோரோவர் குட்டிமாக்கு வந்து பார்த்துட்டு, குட்டிமாக்கு ஃபீட் பண்ணிட்டு, அவங்களுக்கு நாப்பி சேஞ்ச் பண்ணி, அவங்கள ரெடி பண்ணி ஃப்ளைட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது லவுஞ்சஸ். ஸோ, நீங்க நீங்க இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து அந்த லவுஞ்சில இருந்த ரெஸ்ட் ரூம். ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்தது. கண்டிப்பா வந்து வெரி நைஸ் பிளேஸ் ஃபார் சில்லிங் அவுட் அப்படின்னு சொல்லலாம். நான் லவுஞ்சில வந்து ஃபுல்லா கவர் பண்ணல. என்னெல்லாம் ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் இருந்தது, ஹாஷ் ப்ரவுன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெசர்ட்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸ் இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நான் வெஜிடேரியன் டிஷ்ஷஸும் இருந்தது. ரெகுலரான ஃபுட்டு தான் இருந்தது. ஸோ, நான் பெருசா அதெல்லாம் கவர் பண்ணல. நாங்க வந்து குட்டிமாவ அட்டெண்ட் பண்றதுக்கே எங்களுக்கு டைம் வந்து நிஜமா சொல்றேன், டைம் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, நாங்க வந்து லவுஞ்சில ஃபுல்லா சாப்பிட்டுட்டு, குழந்தையும் ரெடி பண்ணிட்டு, நாங்க இப்போ வந்து கேட்ட நோக்கி நடந்துட்டுருக்கோம். அம் அ நிஜமாவே ரொம்ப டயரிங்கான ஒரு ட்ரிப்பா தான் இருக்க போது. எங்களுக்கு ஆல்ரெடி டயர்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட்டே போர்ட் பண்ணல. இந்த ஃப்ளைட்டு லாங் ஃப்ளைட். அதுக்கப்புறம் திருப்பி சிங்கப்பூர் போயிட்டு, சிங்கப்பூர்லேயே திருப்பி ஃப்ளைட் ஏறி இந்தியா வரைக்கும் போகணும். நிஜமாவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் ஆல் வொர்த் த ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம கேட்டுக்கு போலாம். ஸோ கேட்டுக்கு போற வழியில இந்த மாரி அங்கங்க வியூ ஏரியாஸ்லாம் இருக்கும். நீங்க ஃப்ளைட் எல்லாம் லேண்ட் ஆறது, ஃப்ளைட்ட போர்ட் ஆறது, ஃப்ளைட் கிளம்புறது இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்புறம் அந்த ஏர்போர்ட் ஆப்பரேஷன்ஸும் பார்க்கலாம். ஸோ இந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது. அதனால கேப்சர் பண்ணோம் அப்படின்னு நெனச்சேன். இப்ப நம்ம கேட்ட நோக்கி போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து கேட் 9 அண்ட் 10ல தான் வந்து போர்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குட்டிமா வந்து எழுந்து இப்டி இப்டி பார்க்குறாங்க. ரொம்ப குட்டி பாப்பாவா இருந்தாங்க அப்போ. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 3 மாசம் கூட அப்ப ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. நாங்க ஏன் இந்தியாவுக்கு இவ்ளோ சீக்கிரமா போனோம் அப்படிங்கிற ரீசன் வந்து நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்றேன். பட் ஒரு ஒரு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ட்ரிப்னால தான் நாங்க டக்குன்னு கிளம்பினோம். ஸோ இப்ப நம்ம வந்து போர்டிங் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நாங்க கேட்டுக்கு வந்தாச்சு. கேட்லயும் பயங்கர ரஷ்ஷு. பட் பேபீஸ் இருக்கிறவங்க வந்து ப்ரையாரிட்டி போர்டிங். ஸோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு போர்டிங்க்காக போர்டிங் பாஸ்லாம் குடுத்தாச்சு. அண்ட் கேப்சியூலும் வந்து நாங்க இந்த கேட்ல வந்து குடுத்துறணும். இத வந்து சிங்கப்பூர்ல நாங்க இறங்குறப்போ திருப்பி குடுப்பாங்க. ஸோ இப்ப குட்டிமாவோட வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு வந்து நாங்க ரெடி ஆயி போயின்ட்டுருக்கோம். ரொம்ப மிக்ஸ்டான எமோஷன்ஸ். எனக்கு வந்து நிஜமாவே ரொம்ப பயமா இருந்தது. என்ன பண்ண போறாங்களோ? எப்படி இருக்குமோ? குழந்தை நல்லபடியா சேஃபா வரணுமே! எந்த ஒரு வலியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பட் அட் த சேம் டைம் இந்தியா போறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது. நிஜமாவே மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் தான் கண்டிப்பா சொல்லணும். நாங்க வந்து ப்ரையாரிட்டி போர்டிங் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டே ஏறி உட்காந்துட்டோம். உட்காந்து நாங்க வந்து ரெடி ஆயிட்டுருந்தோம். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு டேக் ஆஃப் ஆனோனே டேக் ஆஃப் ஆகும்போது என்னலாம் திங்ஸ் தேவை, என்னலாம் பொம்மை தேவை அதெல்லாம் கையில எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்னலாம் தேவை அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து குட்டிமாவ கையில வச்சுட்டு சும்மா லைட்டா ராக் பண்ணிட்டே இருந்தாங்க. குழந்தைக்கு வந்து பாசிஃபயர் தான் குடுத்துருந்தோம். நார்மலா பாசிஃபயர் நாங்க வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம்.
பட் ஏதாவது ஸ்பெஷலா இந்த மாரி தேவைங்கிறப்ப மட்டும் தான் நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம். குட்டிமா வந்து எல்லாம் போறவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் வராங்க, யாரெல்லாம் போறாங்க அப்படின்னு பார்த்துட்டே அமைதியா இருந்தாங்க. அந்த பாசிஃபையர சக் பண்ணிட்டு. இந்த மீன் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பப்ளிக்கா பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. அதனால நான் அந்த பிரஸ்ட் ஃபீட் பண்றதுக்கான ஏப்ரன் வந்து வாங்கி வச்சிருந்தேன். அத வந்து நான் வேர் பண்ணியாச்சு. குட்டிமாவ மடியில போட்டாச்சு. ஏன்னா, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து டாக்ஸி ஸ்டார்ட் பண்ணி டேக் ஆஃப் ஆயிடும் அப்படிங்கிறதுனால, ஸோ வந்து எல்லாம் பிளான் படி போயிட்டுருக்கு அப்படின்னு நெனைக்கிறப்ப தான், கரெக்ட்டா டேக் ஆஃப் ஆறப்ப குட்டிமாவுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணேன். குழந்தை வந்து லேட்ச்சே ஆகல. அதனால திருப்பி அவங்களுக்கு பாசிஃபையரே குடுத்துட்டோம். குடுத்து அவங்க வந்து எப்படியோ நல்லபடியா மேனேஜ் பண்ணிட்டாங்க. டேக் ஆஃப் ஆறப்ப அவங்களுக்கு பெருசா காது வலி எதுவும் வரல டச் வுட். அதனால அவங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ளைட்ல வந்து அப்படியே போயிட்டே இருந்தது. அம் குழந்தைய வந்து பேசினேட் குடுத்தாங்க. பேசினேட்ல வந்து குழந்தைக்கு நான் ஆல்ரெடி பேக்கிங்ல காமிச்சிருப்பேன். அந்த புடவையெல்லாம் எடுத்து வச்சது. ஸோ அந்த புடவையெல்லாம் போட்டு அவங்கள வந்து அந்த பேசினேட்ல போட்டாச்சு. நான் வந்து இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா, சும்மா கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் பாஸ் பண்றதுக்கு. குட்டிமா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து நாப்பி சேஞ்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசி வந்தது. அதுக்கப்புறம் வந்து சில சமயம் அவங்க வந்து உட்காரவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ, அதனால அவங்கள தூக்கிட்டு பின்னாடி போய் நடந்துட்டே இருந்தோம். ஸோ, இந்த மீன் டைம் ஃபுட்டும் எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, நான் ஃபர்ஸ்ட்டு குழந்தைய வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் சாப்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் குழந்தைய வச்சுக்கும்போது நான் சாப்ட்டேன். அந்த மாரி தான் நாங்க மாத்தி மாத்தி பண்ணோம். குழந்தை வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நான் வந்து பின்னாடி கூட்டிட்டு போய் ஏன்னா மத்த பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ப்ராப்ளமா இருக்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் வந்து ஃப்ளைட்டுக்கு பின்னாடி ஃப்ளைட்டோட பேக் சைட்ல அந்த க்ரூலாம் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல போய் நான் பாட்டுக்கு அப்படியே நின்னுட்டேன் குழந்தைய வச்சுட்டு. அங்க ஒரு சேர் இருந்தது. ஆனா அதுலலாம் உட்காரக்கூடாதுன்னு வேற சொல்ட்டாங்க. அதனால தூக்கிண்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் கொண்டு வந்து பேசினெட்ல போட்டோம். அப்போ வந்து அவங்களும், அவங்க அப்பாவும் வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஆக்சுவலா சொல்ல போனோம்னா, சீமந்தம்போது இந்த 10 மணி நேரம் ஃப்ளைட்ட எப்படிதான் கம்ப்ளீட் பண்ண போறோம்ன்னு இருந்தது. ஆனா, இந்த தடவ குழந்தையோட வந்தப்ப அந்த 10 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. அதுக்குள்ள சிங்கப்பூர்ல லேண்ட் ஆயிட்டோம். அப்படிதான் இருந்தது உண்மையாவே சொல்லணும்னா. என்னாச்சும்மா? பஜ்ஜி வந்ததா? குட்டிமாக்கு பஜ்ஜி வந்ததா? அப்படிக்கா ஜாலியா இருக்கியா? ஜாலி ஜாலி தூங்கினியா? வெரி குட் கேர்ள். சுகித்து யாரு? சுகித்து குட் கேர்ள். குட் கேர்ள் சுகித்து. அச்சு அச்சு குட்டி. அப்படிதான் அப்படிதான் சிரிப்பா. அப்படிதான் தங்கு சிரிச்சிருவாளே. அப்படி சிரிப்பா. இதான் போயிட்டு இருக்கு. ஆமா சூப்பரா போறதுடா. அச்சா அவ்வளோ விஷயம் உங்களுக்கு. ஏர் நியூசிலாந்து ஃப்ளைட்ல 2 மீல்ஸ் உண்டு. ஸோ, இப்ப இது வந்து 2ண்ட் மீல் தராங்க. அது அதே இந்தியன் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ, கொஞ்சம் ரைஸு, தாலு, அப்புறம் கொஞ்சம் கறி, அப்புறம் பிரெட்டு, அப்புறம் ஒரு டெசர்ட் இது மாரிலாம் தான் இருந்தது. இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல வந்து லேண்ட் ஆறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்க வந்து என்ன ஆச்சுன்னா, 2, 3 தடவ ரவுண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால ஆல்டிட்யூட் இறக்க, இறக்க, இறக்க குழந்தை காது வலி பிச்சு கதறி எடுத்துட்டா. எங்களால என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படா லேண்ட் ஆகுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பாசிஃபையர குடுத்து, குடுத்து ட்ரை பண்ணோம். ஆனாலும் அந்த குழந்தை நிஜமாவே சொல்லணும்னா ரொம்ப பொறுத்துட்டு இருந்தா வலிய. அப்படிதான் சொல்லணும். பயங்கரமா வேற கொஞ்ச நேரம் அழுதாங்க. பட் ஒரு வழியா நல்லபடியா சிங்கப்பூர்ல வந்து நாங்க லேண்ட் ஆயாச்சு. சிங்கப்பூர்ல வந்து எங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட டிரான்சிட் இருக்கு. நார்மலா பார்த்தீங்கன்னா, நாங்க போன தடவ பிசினஸ் கிளாஸ்ல வந்தப்ப எங்களுக்கு போர்டிங் பாஸ் வந்து ஆக்லாந்து டூ சிங்கப்பூர், சிங்கப்பூர் டூ சென்னை 2 போர்டிங் பாஸுமே ஆக்லாண்ட்லயே குடுத்துட்டாங்க. பட் இப்போ எக்கானமில வர்றதுனால, சிங்கப்பூர்ல வந்து தான் வந்து சிங்கப்பூர் டூ சென்னைக்கான போர்டிங் பாஸ வந்து நம்ம எடுத்துக்கணும். அதனால நாங்க ஃபர்ஸ்ட்டு T3ல வந்து நாங்க லேண்ட் ஆனோம். அதனால T2ல தான் எங்களுக்கு அடுத்த ஃப்ளைட் ஏறணும். அதனால ஸ்கை ட்ரெயின்ல தான் நாங்க போறோம். ஸ்கை ட்ரெயின்ல வந்து அடுத்த டெர்மினலுக்கு போயிட்டு, அங்க வந்து போர்டிங் பாஸ நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கணும்.
ஸோ போர்டிங் பாஸ்லாம் நாங்க வந்து அடுத்த டெர்மினலுக்கு போய் கலெக்ட் பண்ணிட்டு, அங்கேயும் போய் லவுஞ்சுக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு லவுஞ்ச க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் தான் இருந்தது. ஸோ நாங்க வந்து அவசர அவசரமா லவுஞ்சில போயிட்டு, நாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு, குட்டிமாவையும் வந்து நாப்பி எல்லாம் சேஞ்ச் பண்ணி, அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஃப்ளைட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்ப நாங்க வந்து சிங்கப்பூர் டூ சென்னை ஃப்ளைட் தான் போர்ட் பண்ண நடந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ப்ராப்பர் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் தான். போன தடவ வந்தது ஏர் நியூசிலாண்டோட ஃப்ளைட்டு. பட் இப்ப வந்து ப்ராப்பர் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு தான். இதுக்கப்புறம் தான் இருக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டே. ஸோ நீங்க இவ்வளோ நேரம் அந்த கிளிப்பிங்ஸ்ல பார்த்தாலே தெரியும். அந்த கேப்சூல் வந்து நாங்க இப்ப கையில வச்சிருக்கோம். ஏன்னா, நாங்க சிங்கப்பூர்ல வந்து இந்த கேப்சூல திருப்பி வாங்கின்ட்டோம். ஆம் ஏர் நியூசிலாண்ட்லேருந்து எங்களுக்கு இங்க குடுத்துட்டாங்க. ஸோ குழந்தைய வந்து கேப்சூல்ல தான் போட்டிருந்தோம். இப்ப திருப்பி நம்ம கேட்டுக்கு போயிட்டு போர்ட் பண்றதுக்கு முன்னாடி, அடுத்த ஃப்ளைட் போர்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கேப்சூல வந்து திருப்பி அவங்கள்ட்ட குடுத்துறணும். அதுக்கப்புறம் நம்ம சென்னையில கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். நீங்க இப்போ வெறும் ஸ்ட்ராலர் மட்டும் தான் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா, நீங்க ஸ்ட்ராலர வச்சே நீங்க வந்து அழகா தள்ளிட்டு போலாம். எங்களுக்கு வந்து கேப்சூல் அண்ட் ஸ்ட்ராலர் 2 பார்ட் இருந்தனால, ஏதாவது ஒண்ணு தான் தருவோம் அப்படின்ட்டாங்க. அதனால நாங்க ஸ்ட்ராலர வந்து செக்-இன்ல போட்டோம். ஏன்னா குட்டிமா ரொம்ப சின்ன குழந்தை. அதனால அவங்களுக்கு ஸ்ட்ராலர் இன்னும் ஸ்ட்ராலர்ல போடுற அளவுக்கு அவங்க பெருசாகல. தலை கூட இன்னும் ஃபுல்லா நிக்கல. அதனால நாங்க ஸ்ட்ராலர்ல போடல. கேப்சூல் மட்டும் தான் வச்சோம். இப்ப நாங்க வந்து வி ஆர் வாக்கிங் டுவர்ட்ஸ் த கேட். இப்ப அடுத்து வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிங்கப்பூர்ல வந்து கேட் போர்ட் பண்ண போறோம் ஃப்ளைட்ட. சிங்கப்பூர பொறுத்தவரைக்கும் கேட்ல தான் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி செக் இருக்கும். நாங்க இது வெறும் டிரான்சிட் அப்படிதான் டிரான்சிட் மட்டும் தான் பண்றோம். சிங்கப்பூர விட்டு வெளியில போல. அதனால நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இமிகிரேஷன் வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. சிங்கப்பூர்ல வெறும் செக்யூரிட்டி செக் மட்டும் பண்ணிட்டு நீங்க வந்து ஃப்ளைட் போர்ட் பண்ணலாம். செக்யூரிட்டி செக்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. என்னன்னா, நாங்க குழந்தைக்குன்னு தனியா வாட்டர் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துன்னு வந்திருக்கோம். நியூசிலாந்துல இருந்து வரப்பவே நாங்க வாட்டர் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா சிங்கப்பூர் கேட்ல வந்து அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க எங்ககிட்ட. நீங்க வந்து மிச்சம் நெறைய கொஞ்சம் வாட்டர் இருந்தது. நீங்க வந்து இவ்ளோ வாட்டர் கேரி பண்ணக்கூடாது. 3 ஹவர்ஸ் ஃப்ளைட் தானே. நீங்க இதுல கொஞ்சம் கொட்டுங்க, பாதி கொட்டுங்க அப்படின்னு எங்கள ரொம்ப படுத்தி எடுத்துட்டாங்க. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். இல்ல ஒருவேளை ஃப்ளைட் ஏதாவது டிலே ஆறதோ, இல்ல எங்களுக்கு வந்து லேண்ட் ஆயிட்டு வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா, எங்களுக்கு குழந்தைக்கு குடுக்கறதுக்கு வேணும். நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னாலும் அவங்க கேட்கவே இல்ல. ஸோ ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. அவங்க எஸ்பெஷலி நாங்க அவ்ளோ தூரம் டயர்டா வந்துட்டோம். அ அடுத்த ஃப்ளைட்ட போர்ட் பண்றோம். குழந்தைய வச்சிருக்கோம். இது வந்து ஒரு வேலிடான ரீசன். நீங்க குழந்தைக்கு வந்து தண்ணி எவ்வளோ வேணா எடுத்துட்டு போகலாம். பட் சிங்கப்பூர்ல வந்து கேட்ல அப்படி பண்ணது வந்து ரொம்பவே எங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நடந்திருக்கலாமே அப்படின்னு நிஜமாவே தோணுச்சு. ஸோ நீங்க வந்து இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா, நீங்க தயவு செஞ்சு அடிச்சு பேசுங்க. அன்னைக்கு நாங்க எங்களுக்கு அடிச்சு பேசுறதுக்கு கூட தெம்பே இல்ல. நாங்க அப்படிதான் இருந்தோம் அன்னைக்கு. பட் உங்ககிட்ட இந்த மாரி ஏதாவது ப்ராப்ளம் பண்றாங்கன்னா, ஆஸ் பெர் த ரூல்ஸ் நீங்க வந்து குழந்தைக்கான லிக்விட்ஸ் வந்து கேரி பண்ணலாம் கண்டிப்பா. ஸோ நீங்க வந்து அத நீங்க கண்டிப்பாவே சொல்லலாம். இப்ப நாங்க வந்து சிங்கப்பூர் டூ சென்னை ஃப்ளைட் வந்து போர்ட் பண்ண போறோம். ஸோ ஃபைனலி இந்தியாவுக்கு போற ஃப்ளைட் சிங்கப்பூர்லேருந்து போர்ட் பண்ணியாச்சு. குட்டிமா பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது அவங்க இன்னும் வந்து நியூசிலாந்து டைம்ல இருக்காங்க. டைம் ஜோன்ல இருக்காங்க. அதனால இப்போ நியூசிலாந்துல நைட் டைம் அதுங்கிறதுனால நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுதான் நல்ல சான்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டே இருந்தோம். பட் தோள்லயே தூக்கியிருந்தனால அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா டீப் ஸ்லீப்லேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே நாங்க பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நாங்க வந்து எங்க சீட்டையும் போர்ட் பண்ணியாச்சு. சீட்டையும் எடுத்தாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்கள சுத்தி ஒரு பெல்ட் இருக்கும். குழந்தைங்களுக்கு இன்ஃபான்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ப உட்காந்துட்டு நம்ம சீட் பெல்ட்டோட சேர்ந்து அவங்களுக்கு இன்னொரு சீட் பெல்ட் இருக்கு. அந்த பெல்ட்டையும் நம்ம வந்து டேக் பண்ணிக்கணும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் ஃப்ரம் சிங்கப்பூர் டு சென்னை ஏறியாச்சு. ஏறி உட்காந்தாச்சு. ஆனால் ஃப்ளைட் இன்னும் கிளம்பவே இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் ஏறி ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. என்னென்னா டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்லேயே உட்கார வச்சுருக்காங்க. ஏர்கானும் ஒர்க் ஆகல. செம்மையாக எரியுது. எதுவுமே பெருசாக அப்டேட் இல்லை. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எஸ்பெஷலி இந்த மாதிரி கை குழந்தைய வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறப்ப தான் இப்படிலாம் நடக்கணுமாங்கிற மாதிரியே இருக்குது. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்.
ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ட எடுப்பாங்களா, மாட்டாங்களாங்கிற அளவுக்கு கன்ஃப்யூஷன் வந்துருச்சு. ஏன்னா 1 1/2 மணி நேரமா ஃப்ளைட் நிக்குது. எனக்கு வந்து இருந்த கடுப்பு ஏசி ஒர்க் ஆகல. பயங்கரமா எரியுது. அண்ட் அட் த சேம் டைம் குழந்தை வேற இருக்கு. குழந்தைக்கும் அவ்ளோ வேர்க்குது. அம் அ எனக்கு வந்து அந்த செக்யூரிட்டி கார்ட் வேற தண்ணிய கொட்ட சொன்னதுலேருந்து இன்னும் கோவமா வந்துட்டு, "ஒருவேள ஃப்ளைட்ட கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம தண்ணிக்கு என்ன பண்ண போறோம் குழந்தைக்கு?" அப்படின்னு சொல்லி தான் எனக்கு மைண்ட்ல அவ்ளோ கவல ஓடிட்டு இருந்தது. பட் ஒரு வழியா 1 1/2 மணி நேரம் கழிச்சு ஃப்ளைட்ட எடுத்தாங்க. ஃப்ளைட்ட எடுத்து எனக்கா, ஐயய்யோ! என்னடா இத்தன தடவ டெக்னிக்கல் இஷ்யூன்னு வேற சொல்றாங்களே! இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம் சொல்றாங்களே! நம்ம நல்லபடியா ஊர் போய் சேரணுமே கடவுளேன்னு நான் வந்து அன்னைக்கு வேண்டாத தெய்வமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாவே ரொம்ப ரொம்ப பயந்தேன் நானு.